ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வேறு வராங்க. ஸோ அவங்க கூட நம்ம ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணி இங்கே எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. பேக்லாம் மாட்டியாச்சு. வாட்டர் கன் ஒரு 22 வாட்டர் கன்னை வந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு எல்லாேருக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு வர போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு டைம் ஆகிடுச்சு வேறு. பெட்ரோல் போட்டு அப்படின்னா எல்லாமே அது வீட்டில் வேறு கேமரா செட்டப்லாம் வேறு பண்ணால் கொஞ்சம் அதில் டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி அவன் கால் பண்ணிட்டான். எங்கே எவனுமே காணும். சரி, ஓரமாக எடுத்துகிட்டு வர சொல்லுவோமா? வண்டி நிப்பாட்டு ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்க போகுது. நான் கலாச்சிக்கிட்டே போவாங்க. இந்த ஒன்று இருக்குது, நம்ம வந்து யூட்டன் போட்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே ஒரு பேட்ரி ஒன்று மாற்றி விட்டுறலாம். ஒரு பேட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு 60 என்னடா அது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறாங்க. வணக்கம். ஸோ இன்னொரு ஆள், அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இன்னொரு ஆள் வந்து போகிறப்ப அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வந்து வீடு அங்கே இருக்க போகிற வழி தான் இருக்குது. ஸோ அப்படியே கூப்பிட்டு போயிடலாம் நம்ம. ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரி தான் வெட்டணும். 12-15 ஆகுதுங்க. இப்போ நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு எல்லாருக்கும் போய் கொடுக்க போகிறோம். என்னடா கையில் என்னாச்சு? குத்திட்டியா? எங்கடா வளைச்சி கூப்பிட்டு போகிறீங்க? இந்த வழியில் நான் வந்ததே இல்லையாடா. கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது வேறு எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கனால எதுவும் தெரியல. ஆனால் கையில் பேட்ரி மாற்றுறப்போ கையில் தொட்டு பார்த்தங்க, செம்மையாக கொதிக்குது வேறு. பேட்ரியும் கொதிக்குது, கேமராவும் கொதிக்குது. இதே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடே என்னடா சுற்றி கூப்பிட்டு போகிறேன்? சரிடா. ஓய், இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆஹா, ஃபுட்டு இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க போலையே. ஒய் போ, எங்கே போகிற? சரி போய் தொலை. நீ நடக்கத அவ்வளோ வண்டி ஓட்டினா போ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சைட்லாம் வழியெல்லாம் அவ்வளோ தெரியாதுங்க. காலேஜ் வந்து எங்கள் ஊரில் படித்தேன். ஸோ அது வந்து நாகப்பட்டினம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருப்போம் வேளாங்கண்ணி சைடு போயிட்டு. நான் பைக்கில் வந்து போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து பைக்கில் போயிட்டு வந்தேன். வெரைட்டி ரைஸ் தான் வாங்க போகிறோம். ஏன்னா பிரியாணிலாம் வாங்கிட்டு போனால் அந்த டைமுக்குள்ளே கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு கடையும் இல்லை. மணி 12:25 ஆகுது. இன்னும் நம்ம வந்து ஃபுட்டு கடையே தாஜ் பிரிஞ்ச் என்ன பண்ண போகிறான் இப்போ? 1 மணி நேரம் நம்ம வச்சு டைம் கொடுக்குறோன்னா அதுக்கு சொல்கிறேன். இங்கே 2 ஹவர் டம்மில் போட்டு. 2 ஹவரா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. என்னது 20 வாங்கிக்கலாம் போ. ஏன் பேக் பள்ளமாக இருக்குடா? நீ தான் தூக்கி தர. பேகே தூக்க முடியல வேறு. நிழலில் விட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டு வாங்க போயிட்டுருக்கோம். வாங்கிட்டு வந்து பேக்கில் வச்சுனப்பா. பேக் என்னடாப்பா பிடிங்கினா யாராச்சும். இவன் தான் வெங்கி. ரெக்கார்டில் பண்ணுறாங்க. நீ வேற ஹாஸ்டல் பயங்கரமாக இருக்குடா. அவனுக்குடா ஓ நீ சொன்ன செலக்ஷனா? நான் ஏன் போயிட்டு
நான் வரும்போதே சொல்லிட்டேன் லாஸ்ட் பயங்கரமாக இருக்கு. ஒரு தான் இருக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி. இருபது கட்டாக்குதா? ஓகேவாடா நான் ஏறுறேன், எனக்கு தூக்கி மட்டும் விடு. அது வெயிட் ஆகுது, தூக்க போடலாடே. பா என்னடா அப்படி வெயில் அடிக்குதா? என்னங்கடா ஆராய்ச்சி பண்ணுறீங்க? பைல்வான் கொஞ்சம் வண்டியை பின்னாடி இழுத்து விடுவோம். சிரிக்கார இல்லைடா, பள்ளத்தில் ஏற்றி விட்டு டேய் சார்ஜர் சீக்கிரம் இறங்குது. இங்கே பாரு 71%. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? இன்னும் ஒரு பேட்டரி தான் இருக்கேன் என்கிட்ட. பார்த்துடாடி. ஒரு வழியாக ஃபுட்டு வாங்கியாச்சு. பிரிஞ்சு சாதம் வாங்கியிருக்காங்க. ஸோ செம்ம வெயிட்டாக இருக்குது. நான் மட்டும் தனியாக வந்தேன்னா செத்தேன். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சிச்சு. அவனுங்க வேறு தனியாக வாங்குறாங்க வேறு. அவனுங்க ஒரு 5 சாப்பாடு வாங்கியிருக்கானோ. ஹீரோ மாரி இருக்க தலைவரா. மொத்தம் நான் இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே பார்த்துப்பாங்க. மொத்தம் 25 சாப்பாடுங்க. கேமரா ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில வீடியோவில். ஸோ ஓரளவு ரெக்கார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு பின்னாடியே போகணும். அப்போ தான் அவனுங்க பார்த்துட்டு ஸோ சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டை கொடுத்துட்டு போயிடலாம். எங்கே போகிறானோ? பூந்தமல்லி சைடு போகிறாங்க.